கப்பிள் ஃப்ரெண்ட்லி ரொம்ப அழகான ஒரு லவ் மூவியை ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு அந்த மூவியில் காட்டின லவ்வை விட என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இந்த ஒரு ரெண்டு விஷயம். அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் பார்க்க ஸ்டோரி வித் செல்வாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டி கேன் சேஞ்ச் ஒரு என்டையர் லைஃப். ப்ராஜெக்டே இல்லாமல் சுற்றிட்டு இருந்த அந்த ஹீரோவுக்கு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் போது அது எடுக்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷன்லேருந்து எப்படியோ அந்த ப்ராஜெக்ட் அந்த பொண்ணுனால எடுத்து அந்த ப்ராஜெக்ட்டில் அவனோட பெஸ்ட் ஒர்க்கை கொடுக்குறாங்க. ஸோ அதில் அந்த கஸ்டமருமே சாட்டிஸ்ஃபைட் ஆகி நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த பையனுக்காக கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ அந்த ஹீரோ மிஸ் பண்ணிட்டானா இந்த சான்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்குமான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். செகண்ட் ஒன் எதுவுமே இல்லாதப்போ அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு லவ். இன்னைக்கு ஜென்ரேஷனில் லவ்னாலே ஒருத்தங்கிட்ட இது இருந்தால் தான் லவ் பண்ணு, அது இருந்தால் தான் லவ் பண்ணுங்கிற ஒரு ஜென்ரேஷனில் நம்ம கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி மூவிஸில் எதுவுமே இல்லாதப்போ ஒரு பையனை ஒரு பொண்ணு வந்து அவன் லைஃபையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டுனால எல்லாருமே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ரெண்டு விஷயம் என்ன இந்த மூவியில் லவ்வை தாண்டி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயமா நான் பார்த்தேன். ஃபைனலாக அந்த மூவி டீச் பண்ண ஒரு விஷயம், சில டைம் சின்னதாக கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ண அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கிற சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை எப்போதுமே விட்டுறாதீங்கன்னு தோணுது. ஸோ இந்த மூவியை நீங்கள் யாரும் பார்க்கலன்னா இந்த அமேசான் பிரைமில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள் டைம் இருக்கும்போது. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க ஸ்டோரி வித் செல்வா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.